நாமத்தில் இந்த ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள அற்புதமான இந்த நல்ல நாளில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற ஜனங்களையும் இந்த வார்த்தை ஆங்காங்கே பார்க்கிற ஜனங்களையும் கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் இந்த நாள் நம்மோடு பேசும்படி வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய. ஆமேன், சோத்திரம், அல்லேலூயா. வாசிக்க போறோம். நானும் பாசமா வாசிக்கலாம் நினைக்கிறேன். சோத்திரம், ஆமேன். நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆமேன். பாசமா சில வசனங்களை வாசிப்பார்கள். ஆமேன், சோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு ஆமேன் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய 294வது பக்கம். பிரைஸ் எல்லாம் எடுத்தவர்கள் ஆமேன் சொல்லுங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்து மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டுக்கும் தீத்து தல்மத்தியா நாட்டுக்கும் போய்விட்டான். லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். மார்க்குவை உன்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீகுக்கும் நான் எபேசுக்கும் அனுப்பினேன். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியும் புஸ்தகங்களையும் விசேஷித்த தோல் சுல்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. மீதி வாசிங்க பாஸ்டமா. கண்ணனாக்கி அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையிலென்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுகிறார். அவருடைய சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். 21வது வசனம். மாறி காலத்திற்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. 2 முறை இங்க பவுல் சொல்றார், சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. 9வது வசனத்துல சொல்றார், சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. 21வது வசனம், மாறி காலத்திற்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரம் வா. அப்புறம் என்ன சொல்றாரு? அப்புறம் மாறி காலத்துக்கு மழைக்கு முன்னாடி வந்துரு, குளிருக்கு முன்னாடி வந்துரு. சீக்கிரமாய் வா என்று சொல்ற ஒரு பவுலுடைய அழைப்பு. ஒரு தீமோத்தேயுவை நோக்கி, தேவ மனுஷனை நோக்கி ஒரு சத்தம் வருகிறது. சோத்திரம், சீக்கிரம் வா. சோத்திரம். 2 விஷயத்தை இங்க சொல்றார். ஒன்று, நான் மரிக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது. நான் மரித்து போகிற ஒரு காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்பதாக நான் உன்னை பார்க்கணும், உன்னை சந்திக்கணும். பவுல் இங்க தேவ மனுஷனை நோக்கி ஒரு அழைப்பை, ஒரு சத்தத்தை இங்க கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 2, இனி அடுத்த நல்ல குளிர்காலம் வரப்போகிறது. நல்ல ஒரு பயங்கரமான ஒரு குளிர் வரப்போகிறது. சோத்திரம். ஐரோப்பியா தேசத்தில் மிக பயங்கரமான குளிர் உள்ள ஒரு தேசம். சோத்திரம். ஆகவே நீ சீக்கிரமாய் மாரி காலத்துக்கு முன்பதாக, மழைக்கு முன்பதாக, குளிருக்கு முன்பதாக நீ சீக்கிரம் வா என்று இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதான் சொல்றான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் அந்நாளில் எனக்கு அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
ஏன் தீமோத்தேயுவுக்கு அப்படி ஒரு அழைப்பு? ஏன் தீமோத்தேயு பார்க்க இயேசு விரும்புகிறார்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இங்கே அல்லேலூயா பவுல் மூலமாக 4 வித ஆசீர்வாதங்களை இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுல் ஸ்தோத்திரம் தீமோத்தேயு அழைக்கும் பொழுது அவன் 4 வித ஆசீர்வாதத்தோடு அழைக்கிறார். ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ சீக்கிரமாய் வந்தால் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. மாரி காலத்துக்கு முன்னாக, குளிருக்கு முன்னாடி, மழைக்கு முன்னாடி வந்தால் நீ இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு தந்த ஆண்டவர் உனக்கும் தர போதுமானவரா இருக்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தேவன் தர வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. 4 ஆசீர்வாதங்களை பவுலுக்கு ஆண்டவர் செய்தார். அதை தீமோத்தேயுவுக்கும் தன்னோடு இருக்கிற ஊழியர்களுக்கும் தன்னோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி தேவன் ஆசீர்வதிக்கிறார். சோத்திரம். வாசித்த வேத பகுதியில் தான் அந்த 4 அல்லேலூயா நன்மைகள் இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் எனக்கு தந்தருளுவார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தந்தருளுவார். 8வது வசனத்துல வாசிக்கிறோம், அல்லேலூயா, கர்த்தர் அந்நாளில் எனக்கு தந்தருளுவார். அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற, அவர் சமூகத்தை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அல்லேலூயா தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவர். அன்றைக்கு பவுலுக்கு தேவன் கொடுத்தவர், அன்றைக்கு தேவ ஊழியர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் தர போதுமானவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் என்ன நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ, எதை எனக்கு தர வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை ஆவியானவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. 2வது 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சோத்திரம், கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. யாருக்கு பதிலளிப்பாராக? பவுலுக்கு விரோதமாக செயல்பட்ட, பவுலுக்கு விரோதமாக தீமை செய்த, தீங்கு செய்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார். இங்க பவுல் சொல்றார், கர்த்தர் எனக்கு பதில் அளிப்பார். அல்லேலூயா. எனக்கு விரோதமாக எழும்பின கூட்டத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவர். 2வது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு பதில் அளிப்பார். அல்லேலூயா. இதுவரைக்கும் பல பிரச்சனையோடு, சூழ்நிலையோடு, பல விதமான போராட்டத்தோடு வாழ்ந்திருக்கலாம். இதுக்கு ஒரு விடுதலை இல்லையா? இதுக்கு ஒரு பதில் இல்லையா? இதுக்கு ஒரு அற்புதம் இல்லையா? இதுக்கு எப்போதான் பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு இந்த காலவேளை கர்த்தர் சொல்றார், கர்த்தர் எனக்கு பதில் அளிப்பார். எனக்கான பதிலை, எனக்கான விடுதலையை, எனக்கான ஆன்சரை கர்த்தர் இந்த காலவேளையில, இந்த 3வது மாதத்தில் தேவன் தர வல்லமை உள்ளது. நிறைய பேர் வாயை திறக்காம அப்படியே தலைய கீழே போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. சோத்திரம். உங்களுக்கு ஒரு பதில் வரப்போகுதுங்க. இதுவரைக்கும் பதில் இல்லைன்னு சொல்றீங்களா? சோத்திரம். எனக்கு விரோதமா தீமை செய்யறாங்க. சோத்திரம். எனக்கு விரோதமா அவன் சரியான காரியம் செய்ய மாட்டான். சோத்திரம். இதுவரை தடைபட்ட கரையுமா இருக்குது. என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு பதில் வரப்போகிறது. ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. உனக்கான பதிலை தேவன் தர வல்லமை உள்ள ஆவியானவர். அல்லேலூயா. 3வது இங்க ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றார். 17வது வசனத்துல, கர்த்தர் எனக்கு துணை நிற்பார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையாயிருப்பார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையாயிருப்பார். பாருங்க, இந்த வேத பகுதியில வாசிங்கன்னா எல்லாரும் பவுலை விட்டுட்டு போயிட்டாங்களாம். பவுலோடு கூட ஒரு துணை இல்ல. எல்லாரும் பவுலை விட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட பவுலுக்கு கர்த்தர் துணை நின்றிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உனக்கும் அவர் துணை நிற்பார். நான் சோத்திரம் போயிடலாம், நான் விலகி போயிடலாம், ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார். கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்பார். உங்க மனைவி இல்லாம இருக்கலாம், சோத்திரம். உங்க புருஷன் இல்லாம இருக்கலாம், உங்க பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம். கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு துணையா நிற்பார். அல்லேலூயா சொல்லுங்க. 4வது ஒரு ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, 4வது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. 18வது வசனம், கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி மீட்பார். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி மீட்பார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து ரட்சிப்பார்.
ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் என்ன தீமையானது இருக்கிறதோ அது எல்லாம் கர்த்தர் மாற்றி எனக்கு ரட்சிப்பை தர போகிறார். எல்லாம் ஒரு மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அமைதியா உட்கார வேண்டிய நேரம் இன்னும் பின்னாடி வருது. நீங்க அதுக்குள்ளேயே அமைதி ஆகுறீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இந்த காலவேளை நம்மை உற்சாகப்படுத்துகிறார். காலவேளை கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரப்போகிறது. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. 4 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொன்னார். ஒன்று என்ன? கர்த்தர் எனக்கு தந்தருளுவார். எல்லாரும் சொல்லணும். வாய எல்லாரும். ஆமா அல்லேலூயா சோத்திரம். நல்ல ஆகாரம் ஆயத்தமா இருக்கு. சோத்திரம். பசி இப்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சா? ஆமா. அதனால நாங்க வாசனை இல்லாத ஐட்டமா செய்வோம். சோத்திரம். வாசனை வராம நாங்க பாத்துக்குவோம். ஆமென் சொல்லுங்க. வாசனை வந்துட்டா பசி எச்சா ஆயிரும் பாருங்க. அல்லேலூயா. ரைட். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சரி, நாளை திரும்ப சொல்ல போறேன். கர்த்தர் எனக்கு தந்தருளுவார். இரண்டாவது, கர்த்தர் எனக்கு பதிலளிப்பார். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு பதிலளிப்பார். மூன்றாவது, கர்த்தர் எனக்கு துணையாயிருப்பார். கர்த்தர் எனக்கு துணையாயிருப்பார். எங்களுடைய யாரும் இல்ல, எங்களுடைய யாரும் இல்ல, எல்லாம் விட்டு போயிட்டாங்க, யாரும் என்னை பார்க்கறது இல்ல, அப்படி சொல்லப்படாது. கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் உனக்கு பக்கத்துல காவலாளியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வலது கையை பிடித்து ஆண்டவர் சொல்றார், கலங்காதே, திகையாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். நான்காவது, கர்த்தர் எல்லா தீமையில் நின்று ரட்சிக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தீமையிலிருந்து என்னை ரட்சிக்கிறவர், இனி ஆபத்திலிருந்து ரட்சிக்கிறவர், எனக்கு பலவிதமான பொல்லாப்பிலிருந்து என்னை விடுவிக்கிறவர். இது பவுலுடைய அழைப்பு. பவுலுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து யார் வர்றாங்களோ அவர்களுக்கு இந்த 4 ஆசீர்வாதங்களை சொல்றார். சோத்திரம். இன்னைக்கு உங்களோடு பேசுகிற தலைப்பு ஆசீர்வாதம் பெற அவசரப்படு. எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆசீர்வாதம் பெற அவசரப்படு. அல்லேலூயா. இங்க பவுல் ஒரு அவசரப்படுத்துகிறார். தீமோத்தேயே, சத்தியத்தை விலகி அல்லேலூயா கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரப்போகிறது. சோத்திரம். நீ மனத்தெளிவுள்ளவனா, சீக்கிரம் வா. சோத்திரம். நான் இந்த தேகத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு அல்லேலூயா என்னை பிரிகிற காலம் வரப்போகிறது. நான் மரிக்கிற காலம் வரப்போகிறது. சீக்கிரம் வா. ஒரு பவுலுடைய அழைப்பு. இந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, இந்த பலனை, இந்த அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள பவுல் அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. யார் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வேகமாய், வாஞ்சையாய், தாகமாய் வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பெறணும்னா நம்ம செய்ய வேண்டிய 4 விஷயம் இருக்கு. சோத்திரம். நம்ம செய்யக்கூடாத 4 விஷயம் இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டா செய்தோம்னா தேவன் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தருவார். கர்த்தர் எனக்கு தந்தருளுவார். கர்த்தர் எனக்கு பதிலளிப்பார். கர்த்தர் அல்லேலூயா எனக்கு துணையாக இருப்பார். கர்த்தர் எல்லா தீமைக்கும் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 3வது மாதத்துல எல்லா தீமையிலிருந்து நம்ம ரட்சிக்க போகிறார். நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்க போகிறார். நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க போகிறார். நம்ம சபையை ரட்சிக்க போகிறார். நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க போகிறார். நம்ம தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க போவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சோத்திரம். ஆசீர்வாதம் பெற அவசரப்படு. எங்க அவசரப்படணும்? எங்க அவசரப்படக்கூடாது? அதான் ஆண்டவர் நம்மோடு இன்னைக்கு இடைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. நம்பர் 1 சோத்திரம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம அந்த 4 ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு தேவையெல்லாம் சந்திக்கணும். கர்த்தர் நமக்கு துணையா நிற்கணும். கர்த்தர் நம்ம தீமையிலிருந்து நம்ம ரட்சிக்கணும். அப்படின்னா சோத்திரம். 1, இப்பிரபஞ்சத்தின் ஆசையை விடணும். எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும். இப்பிரபஞ்சத்தின் ஆசை, உலகத்தின் ஆசையை விடணும். அதனாலதான் இங்க 10வது வசனம் சொல்லுது, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று வாசிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க ஒரு ஆமே. உலகத்தின் ஆசை என்ன செய்யாது? நம்ம தேவ ஆசீர்வாதங்களை பெற விடாது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல உலகத்தின் ஆசை, உலகத்து காரியத்தின் மேல ஒரு விருப்பம்,
தேவ சமூகம், தேவன் சொல்லுகிற சத்தத்தை கீழ்ப்படிவது, தேவ சமூகத்துல வந்து ஆராதிப்பது, தேவனை தொழுது கொண்டு துதிப்பது, இது நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கசப்பா இருக்கு. உலக பிரகாரமான காரியங்கள்ல நமக்கு அது ஆசையா இருக்கு, விருப்பமா இருக்கு. தேமா தேவனோடு கூட ஊழியரோடு கூட ஊழியம் செய்தவன். அந்த தேமா பவுலோடு கூட பல பட்டணங்களுக்கு பிரயாணம் பண்ணினவன். சோத்திரம். அல்லேலூயா. பவுலோட பல ஊழியங்கள்ல பங்கு பெற்றவன், உடனாயிருந்தவன், ஊழியம் செய்தவன். இந்த தேமா உலகத்தின் மேல ஆசை வைத்து, உலகத்தின் மேல விருப்பம் கொண்டு, தேவனை விட்டு, தேவ மனுஷனை விட்டு, ஊழியத்தை விட்டு அவன் பின்வாங்கி போனான். ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு இழந்து போகிறது? ஏன் தேவன் நமக்கு பதில் கொடுக்க முடியல? ஏன் தேவன் நமக்காக துணை நிற்க முடியல? ஏன் தேவன் நமக்கு தீமையிலிருந்து ரட்சிக்க முடியல? ஏன் பல ஆபத்துகள், பல நாசமோசம் ஏன் வருகிறது? உலகத்தின் விருப்பம், உலகத்தின் மேல் ஆசை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சந்தோஷமா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் எது கொடுக்குதோ அது மேல ஓடுறோம். ஆமென் சொல்லுங்க. 3000 ரூபாய் கொடுத்தாங்க பொங்கலுக்கு, சோறு திங்காம வேலைக்கு போகாம அந்த 3000 மேல எப்படி ஓடணும்? அதுக்கு ஆப்பு பின்னாடி வரப்போகுது. என்ன ஆமென் வர மாட்டீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. போன வெள்ளிக்கிழமை என்னோட பார்த்து வேற மாதிரி பேச, இன்னைக்கு வேற மாதிரி பேசுறான்னு பாக்குறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை வந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோத்திரம். கரங்க உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5000 எத்தனை பேர் வாங்கினீங்க? வாங்கிட்ட நிறைய பேரு. சோத்திரம். பாவப்பட்டவங்க இங்கதான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சோத்திரம். அதுக்கெல்லாம் அல்லேலூயா எவ்வளவு சோத்திரம், விருப்பம், ஆசைப்பட்டு சோறு திங்காம அல்லேலூயா பேங்க் வாசல்ல போய் உட்கார்ந்து பேங்க்கார மண்டையெல்லாம் உடைச்சு, சோத்திரம், என்னையா என் காசை கூடியா? சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு ஆமென் அல்லேலூயா சோத்திர காரியங்களை உலகத்தின் மேல, உலகத்தில் வருகிற காரியத்தின் மேல வாஞ்சையாய் தாகமாய் ஓடுகிறோம். என்னை கவனிச்சா போதும். சோத்திரம். நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கட்டும். இங்க என்னை கவனிச்சா போறீங்க. என்னை பாருங்கள், யோகம் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லே நான் ஒரு கழுதை, ஆகவே யோகம் வரும். சோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உலகத்தின் மேல ஆசை. சோத்திரம். நேற்றுக்கு பயங்கர கூட்டம். எங்க கூட்டம்? முந்தானதா சார் கோயம்புத்தூர்ல பயங்கர கூட்டம். சோத்திரம். பல லட்சம் பேர், பல 1000 பேர் போயிட்டு வந்தாங்க. எத்தனை பேர் போனீங்க? சோத்திரம். நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க, வாய்ப்பு இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்ல வர்றேன்? பாஸ் என்ன சொல்றாரு? போக கூடாதா, செய்யக்கூடாதா? போங்க, தப்பே கிடையாது. சோத்திரம். அதை விட தேவன் மேல் வாஞ்சை, அதன் மேல் தேவன் மேல் விருப்பம், தேவ சமூகம், தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆராதனை, பிரசன்னம், பாடல், துதியில் இல்லாத ஒரு வாஞ்சை தாகமோ உலகத்தின் மேல், உலக விருப்பத்தின் மேல், உலக ஆசையின் மேல் அதிகமாய் நாட்டம் வச்சிடக்கூடாது. ஆசீர்வாதங்கள், தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் இழந்து விடுவோம். சோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவங்க கொடுக்கிற பிரியாணியும், அவங்க கொடுக்கிற 500 ரூபாயும், அவங்க கொடுக்கிற 1000 ரூபாயும் எத்தனை நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே ஆண்கள் பக்கம் நீட்டினீங்கன்னா 2 நிமிஷத்துல காலி பண்ணிடுவோம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதே பெண்கள் பக்கம் சேமிக்கிறேங்கிறாங்க. என்ன சேமிக்கிறான்னு தெரியல, சேலை தான் நிறைய சேமிக்கிறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சீக்கிரத்துல ஆஃபர் நிறைய வரப்போகுது. ஆடி ஆஃபர், ஆவணி ஆஃபர் எல்லாம் வரும். சோத்திரம். இப்பவே சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. 3000 5000 சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. நல்ல ஆஃபர் வரும்பொழுது தூக்கிருமுடா சோத்திரம் அப்படின்னு சோத்திரம் வச்சிருக்கா. சோத்திரம். உலகத்தின் மேல், உலக விருப்பத்தின் மேல், உலகத்தின் மேல் ஆசை. சோத்திரம். வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. ஆமென் அல்லேலூயா. உலக சிநேகம் அது தேவனுக்கு ஏற்ற பகையா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலக சிநேகமா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையா இருக்கிறான். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல ஏதாவது ஒன்று கொடுக்கறாங்க, செய்யறாங்க அப்படின்னா உலகத்தின் மேல் ஒரு நாட்டம், தேவனை விட உலகத்தின் மேல் ஓடி விடுகிறோம்.
ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா வேலைக்கு ஓடிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஓடிடுறோம். சோத்துறோம். விருந்து வீட்டுக்கு ஓடிடுறோம், இளவு வீட்டுக்கு ஓடிடுறோம். ஒரு லாபமா தோண்டுகிற காரியத்தை பார்த்து ஓடுகிறோம். சொந்தக்காரன் கூப்பிட்டானா, ஐயோ பாஸ்டர் சொந்தக்காரன் கூப்பிட்டான் பாஸ்டர், வேற வழி இல்ல போய் ஆகணுமே அப்படின்னு போயிடுறாங்க. அப்புறம் மண்டை கிண்டையும் கை காலையும் அடிபட்டுட்டு அப்புறம் வர்றது, பாஸ்டர் பாஸ்டர் ஜெபமனுங்க, பாஸ்டர் ஜெபமனுங்க பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. சொந்தக்காரன் கூப்பிட்டான், உறவுக்காரன் கூப்பிட்டானா உடனே ஓடிடுறது. சொந்தக்காரன ரத்தம் சிந்தினா, சொந்தக்காரன் பாவத்தை மன்னிச்சான், சொந்தக்காரன் உனக்கு மீட்பை கொடுத்தான், சொந்தக்காரன் பாவத்தில் உன்னை மீட்பான். சிலுவையில அவனா சிலுவையில அடிச்சு நம்மளை மீட்டது சொந்தக்காரனா? இயேசுவின் நாமத்துல. ஆமென். நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, நன்மை வேணும்னா, தேவன் நமக்கு பதில் கொடுக்கணும், தேவன் தீமையிலிருந்து ரட்சிக்கணும்னா, தேவன் நமக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் நமக்கு தந்தரல வேண்டும் என்று சொன்னால் நாம் உலகத்தின் ஆசையை விட்டு விலகணும். உலகத்தின் ஆசையின் மேல் ஓடக்கூடாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஒரு வால் போஸ்ட் பாத்திரக்கூடாது, ஒரு பிளக்ஸ் போர்டு பாத்திரக்கூடாது. சோத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் அடி ஆஃபரா தெரியுது, அடி ஆத்தாடி கிளம்பிடி, ஆமா அப்படின்னு கிளம்பிட வேண்டியதுதான். சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 199 ரூபாய், எதை எடுத்தாலும் 199 ரூபாய். கிளம்புனாங்க நம்ம ஆளுங்க எல்லாம். இங்க போனாதான் தெரியுது எல்லாம் எப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி. ஆமென். கரங்கள் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலக விருப்பம், உலக ஆசை. சோத்திரம் தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆராதிப்பது கஷ்டமா இருக்கு. உலகத்துல எவ்வளவு மணி நேரம் உட்கார்ந்தாலும் அது நமக்கு என்ன தெரியுது இல்ல, கஷ்டம் தெரிகிறது இல்ல. சோத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் அல்லேலூயா 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் இந்த தேமா அல்லேலூயா எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்தவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். இந்த தேமா ஊழியம் செய்தவன், தேவனோடு பவுலோடு நின்று அவன் ஊழியம் செய்தவன், தேவனுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்தவன். இந்த தேமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிலமோன்ல 24வது வசனத்தை வாசிங்க பார்க்கிறோம். பிலமோன் அல்லேலூயா 14வது வசனமா 24வது வசனத்தை வாசிங்க. பிலமோன் 24வது வசனம். சோத்திரம் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிசஸ்தரும் தேமாவும் லூக்காவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. என்னோடு கூட ஊழியத்துல இருந்தவர்கள் இந்த தேமா. எப்படி அவனுக்கு திடீர்னு உலக ஆசை, எப்படி உலகத்தின் மேல விருப்பம். இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்க நிறைய பேர் உலக ஆசை, உலக விருப்பம், உலக ஆசையில நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு இழந்து போய் கிடக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு காலம் உலக ஆசையில, உலக விருப்பத்தில ஒரு நாள் நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய வாழ்க்கை போய்விடக் கூடாது. எனக்கு உலகம் வேணும், எனக்கு ஆண்டவரும் வேணும், சபையும் வேணும், எனக்கு உலகம் வேணும்னு சொன்னா தேவன் நமக்கு இந்த 4 ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. தீமத்தை அழைக்கிறார். தேமா என்னை விட்டு போயிட்டாரு. தேமா என்னை விட்டு உலக ஆசையின் மேல், இப்பிரபஞ்சத்தின் ஆசை விட்டு அவன் விலகி போயிட்டான். நிறைய பேர் ஆண்டவரை தேடுற, நிறைய பேர் தேவன் நன்மை ஆசீர்வாதத்தையும் கைகால் நல்ல சுகத்தை கொடுத்த உடனே அப்படியே உலகத்துக்கு பின்னாடி போயிடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சிலுவையே முன்னால், உலகம் பின்னால். ஞாயிற்றுக்கிழமை பாட்டு பாடுறது, இந்த வாரம் முதல் வாரம் பாத்தீங்களா பாட்டு பாடுறது. சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும். சீரி வீட்டுக்கு போன உலகமே முன்னா சிலுவையே பின்னா, நீ போடுற சாம்பாரும் பிரியாணியும் முன்னா, பைபிள் வசனம் பாட்டெல்லாம் பின்னா விளங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிதான் விசேஷ வீட்டுல போய் சோறு இறங்குதுன்னு தெரியல. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? என் ஜபத்தினால் நிறைய பேத்துக்கு வகத்தால போக காரணமே என் ஜபனாலதான். எங்களை விட்டு போட்டு நீ எப்படி போய் சீரி வீட்டுல போய் விருந்து சாப்பிடலாம்?
இங்க பாசிங் போட்டு இங்க உபவாசம் போட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நாங்க, நீ போய் அங்க என்ன அங்க சின்ன சாப்பிட்டு இருக்கிறோம் உலகத்தின்மையில. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் நமக்கு அடிக்கப்பட்ட சிலுவை மேல தொங்கப்பட்டிருக்கிறது. நீ கீழே உட்கார்ந்து விருந்து வீட்டுல சாப்பிட்டு இருக்கியா? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை சிலுவையில் அடிச்ச உடனே எல்லாரும் இயேசு விட்டு போயிட்டாங்க. அல்ல மரியாள் மட்டும் கீழே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறா. ஐயோ இது இயேசு. மத்தவங்க எங்க போனானே தெரியல. நம்மளை மாதிரி போயிருப்பாங்க நினைக்கிறேன். சோத்ரு மண்டபத்துக்கு போயிருப்பாங்க, விசேஷ வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஊர்களுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. எல்லாரும் இயேசு விட்டு விலகி போயிட்டாங்க. உட்கார்ந்து ஸ்ரீ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் 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 கூப்பிட்டானா, உலகம் வச்சுட்டானா, ஒரு பத்திரிக்கை வச்சுட்டானா, சீரு பத்திரிக்கை வச்சுட்டானா, கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டானா போயிடுறது. ஒரு வாரம் போனா பத்தாது, 2 வாரம் 3 வாரம் 7 வாரம் விருந்து வீட்டுக்கு போயிடுறது. சோத்திரம். என்ன ஆமேன் வர மாட்டீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு பதிலளிக்கவே மாட்டாரு. கர்த்தர் எனக்கு பதிலளிக்கவே மாட்டாரு. ஜெபத்துக்கு வர்றதில்ல, ஆராதனைக்கு வர்றதில்ல. எப்படி பதிலளிப்பாரு? ஆமேன் சொல்லுங்க மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்க. ஜெபத்துக்கே வர்றதில்ல, உபவாசத்துக்கே வர்றதில்ல, அதிகாலை ஜெபத்துக்கே வர்றதில்ல, ஆராதனை ஜெபத்துக்குள்ளே வர்றது, ஜெபத்துல பங்கு வர்றதே இல்ல. எப்படி ஜெபம் கேட்கப்படும்? பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கிறதே இல்ல, அதனால தான் என் ஜெபம் கேட்கப்படவே மாட்டேங்குது. நான் என்ன கோல அல்லேலூயா அல்லேலூயா மரம் வெட்ட போறேனா, அல்லது அல்லேலூயா குழி தோண்ட போறேனா, மம்முட்டி வேலைக்கு போறேனா, என்ன வேலைக்கு நான் போறேன்? எனக்கு எந்த வேலையும் கிடையாது. ஜெபிக்கிறத தவிர, வேத வாசிக்க தவிர, ஊழியம் செய்யறதை விட எனக்கு வேற எந்த வெட்டி வேலையும் கிடையாது. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? ஒரு அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்க. கொஞ்ச காலம் போன காணும், கொஞ்ச நாள் சிலருடைய போன் எல்லாம் கொஞ்சம் காணும், வரும் சீக்கிரத்துல வரும். அந்த போன் எல்லாம் நல்லா இருப்பாங்க போல இருக்கு, சுகமா இருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் சபைக்கும் வர்றதில்ல, போனும் பண்றது இல்ல. சோத்திர கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இடுப்பு வலி வந்துட்டா மட்டும் பாஸ்டர் என் இடுப்பை கவனிக்கிறதே இல்ல, என் இடுப்புக்கா ஜெபம் பண்றதே இல்ல, என்னுடைய சரீரத்துக்கு ஜெபம் பண்றதே இல்ல. இடுப்பை கொண்டு போய் வேற எங்காவது வச்சுட்டீங்கன்னா இடுப்பு வலி வரத்தான் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய இருக்கை தேவ சமூகத்துக்கு வரணும். நம்முடைய அல்லேலூயா சரீரங்கள் ஆவி ஆத்துமா தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ சொந்தக்காரன் தப்பா நினைச்சிருவான், ஐயோ சொந்தக்காரன் என்ன வேற மாதிரி நினைச்சிருவான். நினைச்சிட்டு போட்டோம். அவனா உனைய பரலோகத்துக்கு கொண்டு போறான், அவனா உனக்கு சுகமாக்குறவன், அவனா உனக்கு அல்லேலூயா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவன். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தெரியல, விசேஷ வீடா வருது என்னன்னு தெரியல. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம், உலக ஆசை, உலக விருப்பம் சோத்திரம் எனக்கு வேண்டாம் ஐயா. உலகத்தின் விருப்பம் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு பரிசுத்த நாள், இன்னைக்கு தேவனை தொழுது கொள்ற நாள், இன்னைக்கு ஆராதிக்கிற நாள். பத்திரிக்கை வைக்கும் போதே முதல்ல டேட்டை பாரு. பத்திரிக்கை வைக்கும் போதே முதல்ல டேட்டை பாரு. உனக்கு தெரிஞ்சுனே தான் வருவேன், தெரிஞ்சுக்கினே தான் வருவேன். எல்லாம் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கினே வருவேன். எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்பவுமே யார் எனக்கு பத்திரிக்கை கொடுத்தாலும், பாசு கொடுத்தாலும் சரி, எனக்கு எந்த ஆட்கள் பத்திரிக்கை கொடுத்தாலும் சரி, முதல்ல டேட்டை தான் பார்ப்பேன். என்ன ஆமேன் வர மாட்டேன்? அப்ப டேட்டை பார்த்தோன்னு சொல்லுவேன், ஐயோ இந்த டேட்ல நான் வர முடியாது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. உன் சொந்தக்காரனை பார்த்து சொல்லு, நான் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. ஞாயிற்றுக்கிழமை என்னால வர ஒண்ணு முந்தின நாள் வந்துட்டு கிளம்பிடுவேன், அல்லது ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு நான் வர்றேன். முடிஞ்சா பத்திரிக்கை வைய, இல்லாட்டி எடுத்துட்டு ஓடு. உன் ஆப்பிளும் வேண்டாம், உன் திராட்சையும் வேண்டாம், உன் மாதுளையும் வேண்டாம், நான் வாங்கி தின்னுக்கிறேன் ஆப்பிளும் மாதுளை. அல்லேலூயான்னு சொல்லுங்க. பாஸ்டர் ரொம்ப வருஷம் பேசாத என் மச்சானு, ரொம்ப வருஷம் என்னோட சண்டை கட்டினவன் பத்திரிக்கை தூக்கிட்டு வாழைப்பழத்தோட, வாழைப்பழம் பார்த்ததே இல்லையா? என்ன அல்லேலூயா சொல்லுங்க. கார்ல வந்து இறங்குறாங்க பாஸ்டர். ஐயோ காரை பார்த்தோன்னு என் உள்ளம் அப்படியே நடுநடுங்கி போயிருச்சு. காரை நீ உலகத்துல பார்த்ததே இல்லையா? என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? ஒரு அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்க. பத்திரிக்கை பார்த்தோன்ன நீ மச்சானா இருக்கலாம், நீ கொழுந்தியாவா இருக்கலாம், நீ எந்த இளவா இருக்கலாம், எனக்கு தேவை ஞாயிற்றுக்கிழமை என்னால வர முடியாது. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது?
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுகளுக்கு தான் கர்த்தர் பதில் கொடுக்கிற வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நம்மாலு பத்திரிக்கை எடுத்து பார்த்தோன்னே, எல்லாம் கவனிங்க, பத்திரிக்கை பார்த்தோன்னே, மச்சா 8ஆம் தேதி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையா, இதான் மச்சா வெள்ளிக்கிழமையா வந்துடுறேன். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. பத்திரிக்கை பார்த்த உடனே எனக்கு வேலை வெட்டியே இல்ல வீட்டுல, நானும் புருஷனும் சும்மா தான் இருக்கிறான். மச்சா நான் செவ்வாய்க்கிழமையா கிளம்பி வந்துடுறேன் மச்சா. ஏதாவது வேலை இருக்குமா, உக்காந்துட்டு செஞ்சிருவேன் எல்லா வேலையும். என்ன ஆமே, என்ன அல்லேலூயா, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கும் வேலை இல்ல, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நான் வந்துடுறேன் உங்க கூட. மச்சா 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்பவே கிளம்பி உங்க கூட கார்லயே வந்துடுறேன். ஏதாவது பத்திரிக்கை கொடுக்கணுமா, வந்துடுறேன், சும்மா தான் இருக்கேன். என் பையன் சும்மா தான் இருக்க, வேணா கூட்டிட்டு போங்க, ஊர் சுத்துது, கழுது மேய்க்குது, நீ வேணா கூட்டிட்டு போயிரு. அல்லேலூயா ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதாவது வந்தவங்களுக்கு ஏதாவது சமையல் பண்ணுமா, நல்லா சமையல் பண்ணுவேன், நான் டாப்பா பண்ணுவேன், வேணா சொல்லு மச்சான், வியாழக்கிழமையே வந்துடுறேன். என்ன ஆமென் அல்லேலூயா. வீட்டுல ஒரு காப்பி தண்ணி புருஷனுக்கு வைக்கிறது இல்ல, சொந்தக்கார வீட்டுல போய் நான் சோறு செய்யட்டுமா, என்ன ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காப்பி வச்சு கொடுக்க சொன்னா, டீ வச்சு கொடுக்க சொன்னா, அல்லேலூயா கசாயத்தை வச்சு கொடுக்குறாங்க நம்ம ஆட்கள் எல்லாம். ஆமென் சொல்லுங்க. வீட்டுல இருக்கிற புருஷனுக்கு சோறு கொடுக்கல, வீட்டுல இருக்கிற குடும்பத்தாருக்கு ஒண்ணும் கவனிக்கல, போய் சொந்தக்கார வீட்டுல போய் என்ன அப்படி ஜெபம் இல்ல, ஆராதனை இல்ல, வேத வாசிப்பு இல்ல, கர்த்தருடைய சமூகம் இல்ல, தேவ பிரசன்னம் இல்ல, சொந்தக்கார வீட்டுல போய், உறவுக்கார வீட்டுல போய் உலகம் 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 உலகம். அல்லேலூயா. நெஞ்ச அடிச்சு சொல்லு, நெத்தி அடிச்சு சொல்லு. தாவீது நெத்தி தான் அடிச்சான். ஓ, நீ யார எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்ல, நான் உன்னை சாய்க்காம விடுறது இல்லையா, நான் எவனுக்கு அடிபெய்ந்தவன் அல்ல, யாருக்கு நான் அடிமை அல்ல. கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. வேலை வச்சாலும் சரி, அவன் எந்த காரியம் இருந்தாலும் சரி, பரிசுத்த நாள்ல, அவன் தேவனை தேடுகிற நாள்ல நான் உம்மை விட்டு வேலைக்கு போக மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம். ஆமென் பிரைஸ் எல்லாம். அவன் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சோத்திரம். 8:14 வாசிங்க, வேகமா வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலே ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பத்தினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். உலகம் சோத்திரம் முள்ளு மாறி சோத்திரம். அது அல்லேலூயா ஆமென். முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட வாழ்க்கை போல அது முள்ளு வளர வளர நம்மை நெருக்குமாம். சிற்றின்பங்கள் நெருக்கும், உலகம் நம்மை நெருக்கும், ஐஸ்வர்யங்கள் நம்மை நெருக்கும், பண ஆசை நம்மை நெருக்கும், உலக ஆசை நம்மை நெருக்கும். வளர விடாமல், ஆவிக்குரிய காரியத்துல, தேவ காரியத்துல வளர விடாமல் அது நம்மை நெருக்கிட்டு தான் இருக்கும். நீ பலன் கொடுக்க முடியாது, ஆசீர்வாதம் தர முடியாது. உலகம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், உலகம் கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும், உலகம் ஆசீர்வாதம் மாதிரி தான் தெரியும். ஆனா அது நம்ம சில நாட்கள் நம்மை நெருக்கி நம்மை ஒன்றுமில்லாம ஆக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. புகை விடும்போது நல்லா தான் இருக்கும், உள்ளுக்குள்ள புகை போய் போய் அடைச்சு ஒரு நாள் காப்பாத்து ஆமென் வரமாட்டேங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. புகழ போடும்போது நல்லா தான் இருக்கும், ஐயோ நல்லா தான் இருக்கும். உலகம் எல்லாம் அது உள்ள அப்படி சவைக்கும் போது நல்லா தான் இருக்கும், அது உள்ள விஷம், அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு கொல்லுது. இன்னும் ஆமேன் வரமாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. பாக்கு போட போட நல்லா தான் இருக்கும். நான் அல்ல இங்க பக்கத்துல ஒரு மல்லிகை கடை தான் ஜாமான் வாங்குவேன். நிறைய பேர் பாக்கு வாங்கல, இன்னைக்கு நான் பார்க்க முடியல. பாக்கு வாங்கினவங்கள பார்க்கவே முடியல. கடைக்குத்தான் வரலையான்னு பார்த்தா உலகத்திலே இல்ல அவங்க. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அண்ணா மாத்திரை கொடுனா, என்னன்னா கொடுனா, மாத்திரை கொடுனா. நான் நினைச்சேன் என்னமா மாத்திரை வாங்கி சாப்பிடுறாங்க போல இருக்கா, அப்படி நினைச்சேன் நல்ல மாத்திரை வாங்கி சாப்பிடுறாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. குடிக்கும் போது அது பாட்டல் பல 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 பழம் தான் இருக்கும்.
பார்க்கும்போது அப்படியே நம்ம தோன்றும், அப்படியே தட்டி உள்ள வர மாட்டேங்குது பாருங்க. நல்லா தான் இருக்கும், பாட்டில் பல பலப்பென்று தோன்றும், அது சீக்கிரமே நம்மளை என்ன செய்யும், அது உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வேலை என்ன வேலை என்ன. ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம அதை சண்டை கட்டி அடிச்சு கிடிச்சு 4 மேய்ச்சிட்டு படுத்துறோம். அதுக்கப்புறம் கலஞ்சுனா என்னம்மா ராசா நல்லா இருக்கியா ராசா. ஆமேன்னு சொல்லுங்க. உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய சரீரத்தை வாழ்க்கை அதை அழிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. வசனம் அழகா சொல்லுது. சோத்திரம். இந்த முள் நெருக்கி 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 நம்ம என்ன செய்யும், பலன் கொடாமல் போகவிட செய்யும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் ஆக்கும். சோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் நான் எந்த தப்பு பண்ணலீங்க பாஸ்டர், அவ கட்டாயப்படுத்தி ஊட்டிட்டா. என்ன ஊட்டிட்டா? கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டா. நான் சொல்றேன், உங்க ஊர்ல அரளி செடி இருந்ததுன்னா அதை பிச்சு கட்டாயப்படுத்தி ஊட்டுங்க. யாவ உங்களுக்கு ஊட்டுறாங்களோ அவங்களுக்கு ஊட்டி விடுங்க. நாமே வர மாட்டே. நான் ஒரு நாள் சோத்திரம் ஊட்டியில தான் பயில் கழிச்சு படிச்சேன். சோத்திரம் கவனிங்க, எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஊட்டியில தான் நான் பயில் கழிச்சு படிச்சேன். அப்போ நான் பயில் கழிச்சு படிச்ச ஸ்டார்டிங்ல எனக்கு 2 சர்ச்சு கொடுத்திருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் நடத்துறதுக்கு எனக்கு 2 சர்ச்சு அன்னைக்கே எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு 2 சர்ச்சு கொடுத்திருந்தாங்க. ஒன்று வந்து அல்லேலூயா சோத்திரம் முள்ளிக்கோரை முத்தோரை அப்படிங்கிற 2 ஏரியால, ஊட்டியில எனக்கு 2 ஏரியால எனக்கு வந்து சர்ச்சு நடத்த எனக்கு கொடுத்திருந்தாங்க. சோத்திரம். அப்ப நாங்க சர்ச்சு நடத்துறேன். இன்னைக்கு எப்படி பிரசங்கம் பண்றனோ அதே மாதிரிதான் அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன். சோத்திரம். இதே மாதிரி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அம்மா அல்ல கூட்டம் முடிச்சு ஓடி வந்துச்சு. சோத்திரம். அப்ப சொல்லுச்சு, பாஸ்டர் பாஸ்டர் உங்க பிரசங்கத்தை கொஞ்சம் மாத்துங்க, நீங்க இப்பதான் சின்ன பையன். சோத்திரம். இப்பதான் நீங்க பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறீங்க, அதான் உங்க பிரசங்கம் தெரியல, வசனம் தெரியல. வெத்தலை உண்டாக்குனது யாரு? நான் சொன்ன கர்த்தர். பாக்க உண்டாக்குனது யாரு? கர்த்தர். அப்ப ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாம்ல. எனக்கு 2 நிமிஷம் அப்படியே ஹார்ட் நின்னு அப்படி வெளியே வந்துச்சு. நான் அல்லேலூயா ராஜனுடைய மகன்கிறது அந்த பாட்டிக்கு என்ன செய்யல, தெரியல. எங்க அப்பா புலிங்கிறது அவருக்கு, புலிக்குட்டிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியல. சிங்க குட்டி, இன்னொரு புலிக்குட்டி. ஒரு ஆமீன் வர மாட்டேங்குது பாருங்க. நான் அப்படியாமா சேர் போட்டு உட்காரமா பாமா, ரொம்ப நீ ரொம்ப இதா இருக்கிற, களைப்பா இருக்கிற, உட்காரு உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு நான் சொன்னேன், அம்மா உங்க ஊர்ல அரளிக்கொட்டை இருக்காமான்னு கேட்டேன். என்ன இருக்கான்னு கேட்டேன். அரளிக்கொட்டை சாமி இருக்கு சாமின்னு சார். எருக்கலை செடி இருக்காமான்னு கேட்டேன். ஐயோ சாமி நிறைய படர்ந்திருக்கு. அப்படியா? எருக்கிற இலைய 2 கிள்ளி அரளிக்கொட்டையை உள்ள வச்சு இது வெத்தலையாகும், அதை பார்க்கவும் நினைச்சு உள்ள மடிச்சு சாப்பிடு சாமின்னு. என்ன ஆமீன்? இத படைச்சது யாரு? அரளி செடியை படைச்சது யாரு? எருக்கிற செடியை படைச்சது யாரு? கர்த்தர். இதன் கர்த்தர் தான். சாப்பிடு சாமி, மன்னிச்சிடு சாமி, தெரியாம நான் உங்ககிட்ட மாட்டிட்டேன் சாமி. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளும் சொல்லுவான், பீடி சுத்துற இலைய உண்டாக்குனது யாரு? என்ன வரமாட்டேங்காமே. அதுல போடுற அந்த அல்லேலூயா விசக்கு பூல நம்ம உண்டாக்குனது யாரு? நல்லதுக்கு படைச்சாரு. நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா ஆசீர்வாதமா படைச்சிருப்பாரு. 3ஆம் அதிகாரத்துலதான் இந்த முள்ளு, இந்த விஷமானது, இந்த இதெல்லாம் விட்ட காரியங்கள் அதுக்கப்புறம் படைக்கிறாராங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் நம்மளை அப்படித்தான் இழுக்கும். போனை எடுத்து ஆன் பண்ணாவே உலகம் தான் முன்னாடி வர்றோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாக்க உலக சிற்றின்பம் நெருக்கும், நம்மைய போட்டு நெருக்கும். ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையில பல நெருக்கல் வரத்தான் செய்யும். நாம் அதைகளை ஜெயிக்க பழக வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. சோத்திரம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். சோத்திரம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை, ஜீவ பலிய ஒப்பு கொடுக்கிற பிள்ளை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கப்படாது. ஆமென் சொல்லுங்க. 4 ஆசீர்வாதம் சொன்னாரு. உலகத்தை ஆசையை விட்டாதான் இந்த 4 கிடைக்கும். என்ன 4 கிடைக்கும்? கர்த்தர் எனக்கு தந்தருளுவா, கர்த்தர் எனக்கு பதில் தருவா, கர்த்தர் எனக்கு துணையாயிருப்பா, கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து ரட்சிப்பா.
உலகத்தின் ஆசையை விடணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இரண்டாவது ஸ்தோத்திரம், அல்லேலூயா, இடறி போகாமல் பார்த்துக்கணும். எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தைய. உலக ஆசையை விடணும். இரண்டாவது இடறி போகாமல் பார்த்துக்கணும். 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, தேமா இப்பிரபஞ்சத்து மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கோ கலாத்தியா நாட்டுக்கும் தீத்து தல்மத்தியா நாட்டுக்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லூக்கா பவுலோடு இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் இடறி போயிட்டாங்க, பிரிந்து போயிட்டாங்க. உலகத்து மேல் ஆசை வைத்து சிலர் இடறி போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. இடறி போனவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. யார் இந்த பவுலோட ஊழியரோட சபையோட இணைஞ்சிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம், அல்லேலூயா, யூதாசுக்கு பிரசங்கம் பண்றார். யூதாசுக்கு பலமுறை பிரசங்கம் பண்ணிட்டார். ஸ்தோத்திரம். பலமுறை யூதாசுக்கு தேவனுடைய வார்த்தை வந்துச்சு. ஆனா அந்த யூதாஸ் அதை கவனிக்கல. அந்த வார்த்தையின் மேல் அதை சிந்தை வைக்கவில்லை. இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். 66ஆம் வசனம் வாசிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். யாருங்க? சீஷர்கள் பல பேர் இயேசுவை பின்பற்றினவங்க நிறைய பேர் அவரை விட்டு போய்விட்டாங்க. இயேசு 12 பேராகிய நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? எல்லாரும் நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க, நீங்களும் போறதுக்கு மனசா இருக்கிறீங்களா? அல்லேலூயா வர மாட்டேங்க பாருங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சில டைம்ல நம்ம இடறி போறதுக்கு காரணம், போனவனையே பார்த்துட்டு இருக்க கூடாது. தேவனை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும், ஊழியரை பார்க்கணும், சபையை பார்க்கணும். இடறி போகிற காரியங்களையே, இழந்து போன காரியங்களையே பார்த்துட்டு இருந்தோம்னா, அடுத்தவனையே பார்த்துட்டு இருந்தோம்னா, அல்லேலூயா, நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் நம்ம பக்கம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையின் முன்னால் உலகம் என் பின்னால். கலப்பில் கை வைத்து விட்டுட்டு பின்னிட்டு கூடாது, பார்க்க கூடாது. கர்த்தரை முன் வச்ச கால நம்ம பின் ஒரு நாளும் வைக்க கூடாது. என்ன வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தரை முன் வச்ச பாதையில ஓடணும். இடறி போகிற காரியங்கள் வரக்கூடாது. ஒரு பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இடற பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் இடற பண்ணும். என் வாழ்க்கையில பல நேரங்களில நான் உபதேசத்துல உறுதி அணைக்கிறவன். ஊழியம் இப்படிதான் செய்யணும், சபை இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற உறுதியா நான் ஊழியம் செய்கிறவன். இதுக்கு விரோதமா பல பேர் எனக்கு விரோதமா எழும்பி வருவாங்க. பலர் எனக்கு விரோதமா இப்படி செயல்பட வருவாங்க. அவர்கள் எல்லாம் நான் மேற்கொள்வேன். என்னை யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, யார் எனக்கு என்ன செய்தாலும் பரவாயில்ல, நான் தேவன் அழைத்த அழைப்பை விட்டு ஒரு நாள் இடறி போக மாட்டேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2009வது வருஷம் மார்ச் 11ஆம் தேதி என் தகப்பனார் மரித்து போனார். அதிகாலை வேளையில என் தகப்பனார் மரிச்சதுக்கு அப்புறம் அல்லேலூயா, தேவன் திரும்ப இந்த ஊழியத்திற்கு நேரம் கொண்டு வரும் பொழுது நான் வச்ச முதல் கால் என்ன தெரியுமா? நீர் என்னை அழைத்த அழைப்பை விட்டு ஒரு நாளும் நான் எங்கும் இடறி போக மாட்டேன். தேவன் என்ன சித்தத்துக்காக என்னை வச்சிருக்கிறீங்களோ அந்த சித்தத்தில் நடத்துவே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணு நான் சொன்ன வைராக்கியமா சொன்னேன். என் தகப்பனார் எனக்கு 1 ரூபா கடன் வச்சு தரல, 1 ரூபா கடன் எனக்கு வச்சுட்டு போகல. அதனால நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்குற மாதிரி என் ஊழியம் இருந்துச்சுன்னா அன்னைக்கே ஊழியத்தை நான் முடிச்சிருவேன். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் இடறி போக காரணம் கடன், பண பிரச்சனை. பணம் பெருகிருச்சு, கடன் பயங்கரமா பெருகி விட்டது. ஸ்தோத்திரம். உலக விருப்பங்கள், உலக காரியங்கள் உள்ள புகுந்தனால இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் செய்ய முடியல. ஆத்துமாக்கள் இடறி போகிறார்கள். ஊழியர்கள் இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலை வருகிறது. இயேசு கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபை விட்டு நிறைய பேர் இடறி போனாங்க, நிறைய பேர் பின்வாங்கி போனாங்க. அவர்களுக்காக நான் அதிகமா ஜெபம் பண்ணி கொண்டுதான் இருக்கேன். ஆனா ஒரு பக்கம் அவர்கள் போனது இந்த ஊழியத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாவும் பார்க்கிறேன். நான் இடறி போறவங்களே நினைச்சிட்டே இருந்தேன்னா ஊழியம் வளராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரு ஆத்துமா இடறி போறதுக்கு முன்னாடி எவ்வளவோ கவுன்சிலிங் கொடுப்பேன், எவ்வளவோ உபதேசத்தை சொல்லுவேன், எவ்வளவோ காரியங்களை தடுத்து நிறுத்துவேன், நான் பேசுவேன். 1க்கு 2 முறை 3 முறை வீட்டுல போய் சந்தித்து பேசுவேன். அதை மீறி போறாங்கன்னா அது அவங்க பாக்கியம் தான். நான் சொல்லுவேன், இந்த ஊழியத்தை விட்டு யார் இடறி போனாங்களோ இன்னைக்கு அவங்க வாழ்க்கை நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த சபை விட்டு யார் இடறி போனாங்களோ அவங்க வாழ்க்கை இன்று வரைக்கும் நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொல்றார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? நீங்களும் அவங்கள மாதிரி போகிறதுக்கு மனசா இருக்கிறீங்களா? ஐயோ இன்னைக்கு 1000 ரூபாய் தரான்னு சொன்னாங்களே, திருவுண்டு நினைச்சு வந்துட்டேன், இல்லாட்டி நான் இன்னைக்கு லீவ் எடுத்திருப்பேன். போய்விட மனதா இருந்தால் கிளம்பி போலாம். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. வாசல் 1க்கு 2 வாசல் திறந்துதான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இருந்தால் இயேசுவோடே, வாழ்ந்தால் இயேசுவோடே. அவர் தருகிற இந்த வார்த்தையை, வாக்கு தத்தங்களை, மண்ணாக்களை, ஆசீர்வாதங்களை பெற்று செல்லணும். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உம்மிடத்தில் அல்லப்பா இருக்கிறது. நான் உம்மை விட்டா நான் வேற எங்கப்பா போவேன்? அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்கப்பா. இந்த வைராக்கியமா நம்ம கர்த்தரை பிடிச்சிட்டோம்னா கர்த்தர் அவங்க பிள்ளைகளை மகிமையாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்ன வரைக்கும் நான் சொல்ல முடியும், என் ஊழியத்தில், என் சபையில் 1 ரூபா கடன் எங்கேயும் கிடையாது. கரங்களை எடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. வைராக்கியமா சொல்ல முடியும். யார்ட்டையும் போய் நானு அல்ல 1 ரூபா 2 ரூபா 1000 ரூபாய் கடன் இதுவரைக்கும் ஒருத்தட்டு கேட்டது கிடையாது. என் விசுவாச பிள்ளைகிட்ட ஒரு நாள் நகையை நான் கடனா வாங்கினது கிடையாது. நகை போடுறதும் இல்ல, நகை வாங்குறதும் இல்ல, ஆமா அதுல கையில் எடுக்கிறதும் இல்ல. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இடறி போகிற பல விஷயங்கள், பணம், உலக ஆசை. யூதாச, இயேசுவோடு இருந்த யூதாச, பணம் வச்சிருந்தான். அவன் தான் கேஷியர், அவன் தான் அக்கௌண்டன்ட், அவன் தான் ஊழியத்தினுடைய எல்லா பணங்களையும் சேகரித்து ஊழியத்துக்கு பங்குக்கு ஷேர் பண்றதெல்லாம் யூதா. அந்த பொறுப்புல இருந்த யூதாஸ். பணம் வந்துட்டாவே சிலருக்கெல்லாம் அந்த பண பேய் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அதனால பணம் வரணும், அந்த பண பேய் வந்துடக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, பணம் வரலாம். நல்லா சொல்லுங்க, பக்கத்துல மூஞ்சியை பார்த்து, பணம் வரலாம், பண பேய் வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பணம் வரலாம், ஆனா பண பேய். ஐஸ்வர்யம் வரலாம், ஐஸ்வர்ய பேய். ஆமென் சொல்லுங்க. நான் பெருகணும், நான் வளரணும், பேய் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன் ஊழியத்துல. என் ஊழியத்தை எவ்வளவோ லட்சங்கள் ஆயிரங்கள் தேவை. பல வருஷமா நான் ஜெபம் பண்றேன், இந்த ஆலயத்தை பெருசாக்கணும்னு பல வருஷமா ஜெபம் பண்றேன். இன்னும் வரைக்கும் நான் கை வைக்காத காரணம் என்ன தெரியுமா? அது நிமித்தம் எனக்கு ஒரு கடன் வந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த வருஷத்துல எவ்வளவோ வேலைகள் செஞ்சோம், பல லட்சங்கள் கையில இருந்து போட்டு செஞ்சோம். ஆனா கர்த்தர் 1 ரூபா கடன் இல்லாம நடத்தினார் பாருங்க. கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் 4 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த ஊழியத்துல செலவு பண்ணி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி நடந்துச்சு சத்தியமா எனக்கு தெரியல. அவரை நம்பி அவர் சமூகத்தில் உறுதியாய் பற்றிக் கொள்வர்களுக்கு கர்த்தர் எல்லாம் சரியா கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு சொல்றார், சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில். நிறைய இடத்துல, நிறைய ஊழியத்துல நிறைய இருக்குது, ஆனா வசனம் இல்ல. இங்க வேற ஒண்ணுமே இல்ல, வசனம் மட்டும்தான் இருக்கு. கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சபைகள் இருக்கு, நிறைய ஊழியங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. சபைக்கு போனாவே குழு 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 குழுன்னு இருக்கும். அவங்க பண்ற பிரசங்கமும் குழு 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 குழுன்னு இருக்கும். அவங்க பண்ற ஜபங்களும் குழு 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 குழுன்னு இருக்கும். பல சபைகள் நல்ல வாகனங்களை வச்சு வாகனத்திலேயே கூட்டிட்டு போய் கூட்டு வந்து இறக்கிடுவாங்க. அதனால தான் நான் ஜெபம் பண்ண கர்த்தர் கவர்மெண்ட்டுக்கு இலவசமா நமக்கு பஸ் கொடுத்துருக்கிறாரு. எதுக்கு நீ வேன் வாங்கி வேன்ல எதுக்கு நீ அடிக்கிற? நானே உனக்கு ஃப்ரீ தர்றேன், நீ மக்கள் அதுல டிராவல் பண்ண சொல்லு. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? ஒரு அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்க. எல்லா காரியம் இருக்கு, ஆனா வசனம் இருக்கா, வார்த்தை இருக்கா? அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரம் ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அங்க என்ன மாதிரி இன்னொரு பாஸ்டர் வந்திருந்தாரு, ஸ்தோத்திரம். அப்ப நான் எல்லாம் ஆயத்தமா போயிருந்தேன். அந்த குழந்தை பிரதிஷ்டை 1, 2 நம்ம பிரசங்கம் பண்றதுக்கு 2 காரியம் கூட்டிருந்தாங்க, ஸ்தோத்திரம். அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு அல்லேலூயா பேச செய்தி வச்சிருந்தேன், அப்புறம் சபைக்கு ஒரு செய்தி வச்சிருந்தேன், 2 செய்தி வச்சிருந்தேன்.
அங்க போன இன்னொரு பாஸ்டர் வந்துட்டார், சீனியர் மூத்த பாஸ்டர். நான் சொன்னேன், இந்த பாஸ்டர் குழந்தை பிரதிஷ்டை பண்ண வச்சிருங்கன்ட்டேன் சோத்திரம். அதனால அவர் பிரசங்கம் பண்ணி குழந்தை பிரசங்கம் அவர் பண்ணி அவரே பிரதிஷ்டை பண்ணிட்டார். நான் பார்த்து எடுத்து வச்ச செய்தி வீணா போயிடுச்சுன்னு சொல்லி நான் பிரசங்க நேரத்துல எழும்பி நான் பிரசங்கம் பண்ணேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்ப அந்த குடும்பத்திற்கு என்ன வார்த்தை வாக்குத்தத்தங்களை என்ன வார்த்தைகள் தேவை வச்சுக்கிறார் அதை சொன்ன பாருங்க, அந்த குடும்பம் பயங்கர மகிழ்ச்சி பட்டார். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா. அந்த பாஸ்டர் பேரு டேவிட் கிங், எல்லாம் சொல்லுங்க. அந்த பாஸ்டர் பேரு டேவிட் கிங். அப்போ நான் அதே மாதிரி வசனத்தை எடுத்தேன் பாருங்க. தாவீது ராஜா சோத்துரும் வயசான போகுது. தாவீது ராஜா டேவிட் கிங் பாஸ்டர் தான் குழந்தை. ஆமென் அல்லேலூயா. பேத்தி பிறந்தது, அதுக்கு ஒரு பிரதிஷ்டை. நான் அதே வசனத்தை எடுத்து சொன்னேன் பாருங்க. டேவிட் ராஜா வயசாகும் போது கர்த்தர் அபிஷாவை அங்க தாவீது ராஜாவுக்கு தேவன் கொடுத்தார். இந்த பிள்ளைய அபிஷாவாக ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு, அவ்வளவுதான். கரங்களை ஏத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்ன சொல்ல வரேன்னா சோத்திரம், அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகள், அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற காரியங்களை வசனத்தின் மூலமாய் நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். அந்த வசனத்தின் வாஞ்சையாய் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தான் அது கிடைக்கும். கரங்களை ஏத்து ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லு. கொல்கத்தா ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன் சோத்திரம். அப்போ சோத்திரம் என்னோட கூட சீனியர் பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அப்போ எங்கெங்க பிரசங்கம் பண்ணலாம் சொல்லிச்சாரு. திடீர்னு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இன்னொரு புது ஊழியம் இருக்கு, அதை பார்க்க போலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தார். அப்ப சரின்னு போலான்னு போயிருந்தோம். அங்க போனா அங்க நல்ல ஆராதனை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நல்லா ஒரு 7 மணிக்கு மேல நல்ல ஆராதனை அங்க நடந்துட்டு இருக்கு. நல்ல ஆராதனை போயிட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க சொல்லி சொன்னார். அந்த பாஸ்டர் என்னோட கூட அந்த சீனியர் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். நான் நினைச்சேன் டைம் வேற ராத்திரி ஆகி போச்சு, அவர் மட்டும் தான் பிரசங்கம் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு ஹாயா உட்கார்ந்து பாருங்க. அவரு திடீர்னு பிரசங்கத்தை முடிச்சிட்டு ஸ்பர்ஜன் நீங்க பிரசங்கம் பண்ணிட்டாரு. என்ன ஆமேனு, திடீர்னு நான் பிரசங்கத்தை முடிச்சிட்டு ஆராதனை முடிச்சு நினைச்சேன். திடீர்னு சொன்னாரு, ஸ்பர்ஜன் அடுத்து நீங்க பிரசங்கம் பண்ணுங்க ஆட்டாரு. ஐயோ பாஸ்டர் நான் பண்ணல, நீங்களே பிரசங்கம் பண்ணி முடிச்சு. நீ பண்ணி ஆகணும்ட்டார். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அப்ப எனக்கு முன்னாடி பேசின பாஸ்டர் வந்து அல்லேலூயா சீனியர் பாஸ்டர் வந்து வசனம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சபையில வார்த்தை ரொம்ப முக்கியமா பிரசங்கம் பண்ணாரு. அவரு முடிச்சதுக்கு அப்புறம் என்னை பிரசங்கம் பண்ண சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பிரசங்கம் பண்றேன்னு தெரியல, திடீர்னு சொல்லிட்டாரு வேற. நானும் ஆமா அல்லேலூயா திடீர்னு அப்படியே ஆமென் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமென் சொல்லி எனக்கு ஏதாவது வார்த்தை வரும்னு சொல்லி நானும் ஆமென் அல்லேலூயா ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அந்த நேரத்துல ஏதோ ஒரு மைண்ட்ல வந்ததை பேசலாம் அப்படி நினைச்சு எழுப்பி நின்ன பாருங்க. கர்த்தர் அப்ப எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். மார்க் 2:2 கர்த்தர் அந்த வீட்டில் வந்த பொழுது அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. வசனம் வார்த்தை ரொம்ப முக்கியம். நானும் அதே வசனத்தை சொன்ன பாருங்க சோத்திரம். அல்லேலூயா. வசனம் இருந்துச்சுன்னா அல்லேலூயா என்னென்ன நடக்கும், என்னென்ன ஆசீர்வாதம் வரும்னு 4 ஆசீர்வாதத்தை சொன்னேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வசனத்தை பின்பற்றுகிற சபை, வசனத்தை பின்பற்றுகிற ஆத்துமா, வசனத்தை தேடுகிற ஆத்துமா ஒரு நாளும் இடறி போகிறதுக்கு வாய்ப்பில்லை. வசனம் வார்த்தையை தேடி பழகுங்க. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஊழியம் சபை தேவனை தேடுவது அல்லேலூயா ஏதோ ஒரு தேவைகளுக்கு மட்டுமல்ல, வசனத்திற்காக தேடுங்கள். அல்லேலூயா. யூதாஸ் வசனத்தை விட காசின் மேல் ஆசைப்பட்டான். அல்லேலூயா. யூதாஸ் அல்லேலூயா வசனத்தை விட வேறொன்ற பொருளுக்கு மேல ஆசைப்பட்டதனால் இடறி போனான். நிறைய பேர் இடறி போனாங்க. நம்ம இடறி போகாம இருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமா, வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது நான் இங்க ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். 13ஆம் வசனம். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்கிற வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியும் புஸ்தகங்களையும் விசேஷித்த தோல் சுருள்களையும் நீ வரும்பொழுது என்னிடத்தில் எடுத்துக்கொண்டு வா. கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது, பவுல் மூலமாய் தேவன் நமக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பவுல் இந்த தீமோத்தேயுவை ஆசீர்வதிக்க விரும்பும் பொழுது சொல்றாரு, அல்லேலூயா, இழந்ததை கொண்டு வான்னு சொல்றார். நான் விட்டு போனதை, நான் இழந்து போனதை அல்லேலூயா கொண்டு வா என்று அங்கே சொல்லுகிறார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் துரோவா பட்டணத்தில் இருந்த பொழுது, அல்லேலூயா, துரோவா பட்டணத்திலே சிறையில இருந்த பொழுது அவன் அல்லேலூயா சோத்திரம் அங்க இருந்த அல்லேலூயா இருக்கும் பொழுது அவன் தொலைத்து போன மிஸ் பண்ணி போனதை அவன் இந்த பவுல் எடுத்துட்டு வர சொல்றார்.
நல்லா கவனிங்க. 3 விஷயத்தை அவங்க சொல்றாரு. ஒன்று, அல்லேலூயா, புஸ்தகத்தை மேலங்கியே கொண்டு வா. உங்க குளிர் வரப்போகிறது, குளிர் நெருங்கி கொண்டு இருக்கிற, அதனால நீ வரும் பொழுது மேலங்கிய போர்வைய கொண்டு வா, மேலங்கிய கொண்டு வாங்கிறார். இரண்டாவது, புஸ்தகத்தை கொண்டு வா. நான் சாக போற தருவாயில, வயசாய் நான் சாக போறேன், இந்த ஊழியத்தில் உலகத்தை விட்டு நான் போக போகிறேன். ஆகவே நல்ல வேத தியானம் பண்ணணும், நல்ல வேதத்தை படிக்கணும், நல்ல படித்த தியானம் பண்ணி நிறைய நோட்ஸ் எழுதணும், தோல் சுருளை கொண்டு வா, நிறைய எழுத வேண்டி இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள்ல எதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்ம இழந்த வேத வசனத்தை மீட்கணும், நம்ம இழந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம மீட்டெடுக்கணும். அப்பதான் தேவன் நமக்கு பதிலை கொடுப்பா, அப்பதான் தேவன் நமக்கான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பா. நம்ம தீமையிலிருந்து ரட்சிப்பா, நம்ம பொல்லாப்பிலிருந்து நம்ம ரட்சிப்பா, சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பதிலை ஆண்டவர் கொடுப்பா. நம்ம மீட்க வேண்டியதை மீட்கணும். ஆவிக்குரிய விஷயத்துல நிறைய நம்ம இழந்துட்டோம், ஆவிக்குரிய காரியங்களை பல விஷயத்தை நம்ம இழந்துட்டோம். நிறைய பேருக்கு ஜபம் இல்ல, அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு வசனம் இல்ல, விசனம் தான் இருக்கு. நான் கடந்த நாள் கூட சொன்னேன், நிறைய பேருக்கு என்ன இல்ல? வசனம் இல்ல. என்ன இருக்கு? விசனம். எப்ப கேளு, ஐயோ பாஸ்டர், பையன் அப்படி, பிள்ளை இப்படி, பிள்ளைங்க இப்படி, என் பிரச்சனை அப்படி, என் காரியம் இப்படி, என்னத்தை நான் வாழ்றது, என்னத்தை ஜீவிக்கிறது, என் வாழ்க்கை ஏன் அப்படி போகுது, என் வாழ்க்கை ஒரே இப்படியா போகுது. ஒரே விசனம் விசனம் விசனம், கவலை, பாரம், அதையே நம்முடைய வாழ்க்கையில் அதிகமா ஓட்டிட்டு இருக்கிறோம். ஜபம் இருக்கா? அந்த வீட்டுல ஜபம் இருக்கா? அந்த வீட்டுல ஆராதனை இருக்கா? அந்த வீட்டுல துதி இருக்கா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. துதியை விட, ஆராதனை விட, வசனத்தை விட நம்முடைய கவலைகள் அதிகமா மூட்டை கட்டி வச்சிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நிறைய வீட்டுக்கு போனா நிறைய பாத்திரங்களை மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க, அட்டாளி மேல வச்சிருப்பாங்க. நிறைய பொருட்களை அப்படியே மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டுகளை ஃபுல்லா ஒரே பிரச்சனையை மூட்டை கட்டி வச்சிருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை, இழந்தவைகளை மீட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். துரோவா பட்டணத்துல விட்டு வந்த மேலங்கி இப்ப பவுல் கேட்கிறார், நான் மிஸ் பண்ணிட்டேன், தொலைச்சிட்டேன், அது வரும்போது கொண்டு வந்துரு. ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு வரும்போது நீ கேட்கணும், ஆண்டவரே நான் இழந்து போனவைகளை, ஆராதனைய, வசனத்தை, தேவ சமூகத்துல பிரசனத்தை, நான் அபிஷேகத்தை இழந்துடக்கூடாதப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒன்றை இழந்துடக்கூடாது. அதனால்தான் தாவீது ஸ்தோத்திரம் 51வது அதிகாரமா, அல்லேலூயா 51 50வது அதிகாரம், ஆமா, சங்கீதத்துல தாவீது சொல்றார், ஆண்டவரே ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க, உற்சாக ஆவி எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில திரும்ப நம்முடைய அபிஷேகத்தை, ஆவியான வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு வீட்டு ஜபம் இருக்கா? தனிப்பட்ட ஜபம் நம்ம வீட்டுல இருக்கா? இன்னைக்கு ஸ்தோத்திரம். என்னென்னமோ வீட்டுல வாங்கி சேகரிக்கிறோம், என்னமோ வீட்டுல வாங்கி நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஆனா ஆராதனையை சேர்த்து வைக்கிறோமா? வசனத்தை சேர்த்து வைக்கிறோமா? ஆவிக்குரிய காரியங்களை வீட்டுல நம்ம பெற்றுக்கொள்றோமா? எது நம்ம வாழ்க்கை இழந்து போச்சு அதை கேளுங்க. ஏதோ இழந்துருச்சு, ஏதோ இழந்துட்ட, ஏதோ என் வாழ்க்கை என்னை விட்டு போயிருச்சுன்னு ஃபீல் பண்றோம். ஆவிக்குரிய காரியங்களை நம்ம இழந்து விடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவா, கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிப்பா, கர்த்தர் உங்களை தீமையிலிருந்து ரட்சிப்பா, கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இழந்ததை கொண்டு வரணும், இழந்ததை நம்ம மீட்கணும். தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் எதை நான் இழந்தேன்? ஒருவர் அல்லேலூயா நம்ம சண்டை கட்டி அவங்களுக்கு விரோதமா கசப்பா இருந்துட்டு அதைத்தான் நம்ம அதிகமா அல்லேலூயா போராட்டங்களை தான் பெற்றுட்டு போறோம், சமாதானங்களை பெறதில்லை. எதை நான் இழந்துட்டேன், எது என் வாழ்க்கை இழந்து போயிருச்சு, அதை நான் திரும்ப மீட்கணும் ஆண்டவரே. நான் சிறுவையில நல்ல ஜெபம் பண்ணுவேன், நல்ல வேதம் வாசிப்பேன். இன்னைக்கு வேதம் வாசிக்க நேரமே இல்லை, இன்னைக்கு பைபிள் படிக்கிறதுக்கு நேரமே இல்லை. பைபிளை காலைல வரும்போது தொடச்சு கொண்டு வர்றாங்க சிலர். திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தூக்கி போடுற பைபிளை அடுத்த திங்கக்கிழமை தான் தேடி எடுக்க வேண்டியதா இருக்கு. சிலருக்கு பைபிளை காலைல தேடுறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய நேரமா இருக்கு. நானும் சில வீட்டுல பார்த்தேன், சில வீடுகளை பைபிளை பார்த்தேன், அப்படியே அட்டை அடிச்சு அப்படியே நிறைய பைபிள் வச்சிருக்கிறாங்க. ஆனா அட்டை அடிச்சு கிடக்கு, தூசி விழுந்து கிடக்கு. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தட்டி கொண்டு வருவாங்க போல இருக்கு. சோதரர் பைபிளை கண்டுக்கிறதே இல்லை, பைபிளை ஆமே நாளில் எடுக்கிறதே இல்லை. சிலர் பைபிள் வச்சிருக்கிற பைக்குள்ள எண்ணத்திலாம கருவத்திலாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆமே வரமாட்டேங்குது பாருங்க. பைபிள் இருக்கிற பையில கண்ட கசுமாலம் எல்லாம் உள்ள கிடக்கு. சோத்திரம்.
அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் பரிசுத்தமானது, தேவன் பரிசுத்தமானது, அல்லேலூயா, பாவம் இல்லாதது, தேவன் நமக்கு கொடுத்த விலையேறப்பட்டத மிஸ் பண்ணக்கூடாது, இழந்துடக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரங்களை இழந்துட்டோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. 4வது விஷயத்தை சொல்லி முடிக்க போகிறேன். 11வது வசனத்துல என்ன சொல்றாரு? லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்கை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்க. இயன்ற மட்டும் பிரயோஜனமா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தை. எப்படி இருக்கணும்? உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யக்கூடாது அப்படின்னு பழமொழி சொல்லுவார். நீ உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாத சாமி, கையெடுத்து கும்பிடுறேன். நிறைய ஊழியத்துல நிறைய பேர் பிரயோஜனமா இருக்கிறது முடியாவிட்டாலும் அல்ல உபத்திரம் பண்ணிடாதீங்க. ஊழியர் கர்த்தரால் கட்டப்பட்ட சபை கர்த்தரால் கட்டப்பட்டது. மார்க்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். லூக்கா என்னோடு இருந்து பிரயோஜனமான ஊழியத்தை செய்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு வந்தா சிலருக்கு ஒரே தூக்கம், பேய் தூக்கம். உங்க வீடு தூங்கி கிடக்கும், உங்க வாழ்க்கை தூங்கிட்டு கிடக்கும். இவ்வளவு உற்சாகமா இருந்து ஊழியம் செய்யற இந்த சபையில தூங்குனீங்கன்னா உங்களை எல்லாம் கொண்டு நரகத்துல வச்சு நல்ல தூங்குறாசான்னு வைக்கணும் போடுறது. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை வளர்த்துறவங்க ரொம்ப தூங்க வச்சுட்டாங்க போடுறாங்க. ஆரீராரோ ஆரீராரோ ரோ 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 ஆரீராரோ ரோ 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 ரொம்ப தூங்க வச்சுட்டாங்க போடுறது. தொட்டுல தூங்கிட்டீங்க, ரொம்ப தூங்கிட்டீங்க போடுறது. அதனால தான் எங்க வந்தாலும் தூங்குறேன். என்ன ஆமேன். பிரயோஜனமா இருக்கணும். செய்கிற எல்லா காரியம் பிரயோஜனமா இருக்கணும். தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். என் பேச்சு தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். என் செயல்கள் தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். நான் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சிஸ்டர் இந்த வேலையை கொஞ்சம் செய்யுங்க சிஸ்டர் அப்படின்னா, காசு எங்கன்னு தான் தெரியுமாக்கும். சும்மா என்னை போட்டு வேலை வேலை வாங்க, நானே போய் ரெஸ்ட் எடுக்கலான் இருந்தேன், பாசி கரெக்டா என்னை பார்த்துக்கப்பட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இன்னைக்கெல்லாம் சிலருக்கு இந்த வேலை செய்யணும் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. யார்கிட்ட என்ன வேலை சொல்றதுன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஊழியம் தானே, சபை தானே, எல்லாரும் இசைந்து செய்வோம் அப்படிங்கிறது நமக்கு மனசுக்கு வரணும். இது உனக்குன்னு கொடுக்கப்பட்டது, நீ செய்யுடி. நான் செய்ய முடியாது டி. அந்த டி எல்லாம் கொஞ்சம் குறைச்சு டீ நிறைய குடிங்க, காபி கொஞ்சம் நிறைய குடிங்க, எல்லாம் கொஞ்சம் சமாதானமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை செய்வேன், தூங்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. இது தேவனுடைய சபை, இது தேவனுடைய ராஜ்யம், இது பரலோகத்தினுடைய வேலை. யார் என்ன செய்தால் நான் செய்கிறேன். நான் வந்து வேலை செஞ்சேன்னு வச்சுக்க, அப்படி கிளீனா இருக்கும். பாஸ்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லட்டும். எப்படி சொல்லுவாரு பாஸ்டர்? சொன்னாதான் மூக்க அப்படி தூக்கி வச்சுக்கிறதாச்சு, மூஞ்சி ஒரு மாதிரி தூக்கி வச்சுக்கிறதாச்சு. அப்புறம் எங்க நான் வேலை சொல்றது? தேவனுடைய ராஜ்யம், பிரயோஜனமானவைகளை செய்யுங்க. தேவனுக்கு பிரயோஜனமானதை செய்யுங்க. உங்க பேச்சு பிரயோஜனமா இருக்கணும். உங்க பார்வை பிரயோஜனமான பார்வையா இருக்கணும். சில பார்வையெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஐயோ முகத்தை பார்க்க வேண்டாம் சாமி, கட்சி பச்சு மூஞ்சிய மறைச்சுக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இது தேவனுடைய ஊழியம், இது தேவனுடைய சபை. ஒருவர் அன்பா ஸ்தோத்திரம். சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது, மகிழ்ச்சி, உங்களுக்கான ஜெபம் பண்ணிக்கிறேன் சொல்றமா, போயிட்டு வார போயிட்டு வார போயிட்டு வார. அட ஏன் ஒரு மாதிரி போகிற? நீ எல்லாம் இப்பதான் எனக்கு கேட்கறியாக்கு, நீ 1008 பிரச்சனையை வச்சுட்டு நான் கிடக்கேன், நீ வந்து என்னமோ கேட்கற. அல்லேலூயா. உங்க பேச்சுல ஒரு பிரயோஜனமானது தெரியணும். கர்த்தர் செய்கிற காரியங்களை பிரயோஜனமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா செய்யுங்க. சில சாப்பிடும்போது முறைச்சிட்டே சாப்பிடுவாங்க, சிரிச்சுட்டாலும் சாப்பிடு. தேவன் கொடுத்த சாப்பாடுங்க, தேவன் கொடுத்த ஆகாரங்க, சந்தோஷமா வாங்கி ஒருவரை ஒரு பகிர்ந்து ஒரு சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிடுங்க.
பிரயோஜனம் உள்ள ஊழியம் இது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம். பவுல் சொல்ற, லூக்கா என்னோட இருக்கிறவன், என்னோட மார்க்கின் ஊழியத்து ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர்லாம் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு, வெளியே சொல்ல முடியல. ஆமென் சொல்லுங்க. சிலர் ஊழியக்கார மேல, ஊழியக்காரி அம்மா மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. நாங்க என்ன பாவம் பண்ணுவோம்னு சத்தியமா தெரியல. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சில காலம் பிரயோஜனமா இருப்பாங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. சில காலங்கள் அப்படியே தூரமா இருக்காங்க. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. பிரயோஜனம் எப்பொழுதுமே ஊழியத்துக்கு பிரயோஜனமா, எப்பொழுதுமே சபைக்கு பிரயோஜனமா இருக்க பழகுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் ஊழியத்துக்கு வண்டியை கொடுக்கறீங்களா? ஆமா, சாகர வரைக்கும் வண்டி ஊழியத்துக்கு ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லுங்க. எவ்வண்டி தான் கிடைச்சதா? எப்ப பார்த்தாலும் எவ்வண்டியே கொடுக்கிறார். டேய், பாசு கேட்டாருன்னா ரிப்பேர்னு சொல்லுடா. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த ஊழியத்துக்கு டேவிட் வண்டி ரொம்ப உழைக்குது. ஆமேன் சொல்லுங்க. வண்டி இப்பதான் வாங்கின மாதிரி இருக்கு, பழசாயிருச்சு. கர்த்தர் நல்ல வண்டி கொடுப்பாருதான். எப்ப கூட்டாலும் சளைக்காம வந்து ஊழியத்துக்கு பிரயோஜனமா செய்யறான் பாருங்க, அதுதான் கர்த்தர் தேவன் தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, தம்பிகளா போயிட்டு வாங்க, அங்க போயிட்டு வா, அங்க போயிட்டு வா, இங்க போயிட்டு வா. ஒரு நாள் இந்த பாஸ்ட் உட்கார்ந்து செய்ய மாட்டேன். எனக்கு வயசு 70 ஆனாலும் உங்க கூட தான் நான் வருவேன். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உட்கார்ந்து வேலை வாங்குற பாஸ்டர் இல்ல, கூட இருந்து வேலை செய்யற பாஸ்டர். கிளம்பி எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வீட்லயே நாங்க அப்படி யாரையும் வளர்த்தல. எங்க அம்மா அப்பா அப்படி எங்களை யாரும் வளர்த்தல. நேற்றுக்கு வேலை செய்யும் பொழுதும் நம்ம பெரிய பாஸ்தாமா சின்ன பாஸ்தாமா என் புள்ள வரைக்கும் உட்கார்ந்து வெங்காயம் குடிச்சிருக்கா. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. ஊழியம் செய்கிறது எல்லாம் பிரயோஜனமா செய்யணும். ஆமேன் சொல்லுங்க. இது கர்த்தருடைய ஊழியம், செய்கிற எல்லா காரியமும். ஆமேன் சொல்லுங்க. நீங்க நம்ம பாத்ரூம் எல்லாம் நீட்டா இருக்கு பாருங்க, அது சிலருடைய கைகள், சிலருடைய பிரயோஜனமான ஊழியம். சில வாசல்கள் எல்லாம் இங்க குப்பை இல்லாம தெளிவா இருக்கு பாருங்க, அதுக்கு சிலருடைய ஊழியம், பிரயோஜனம் உள்ள ஊழியம். ஆமென் சொல்லுங்க. ருசியான ஆகாரம் கிடைக்குது பாருங்க, அது தேவன் கொடுத்த பிரயோஜனமான ஊழியம், சிலருடைய ஊழியம். கரங்களை எடுத்து விடாலே எழுதா சார். நம்ம எதை செஞ்சாலும் ஊழியத்துக்கு பிரயோஜனமா செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. கோவப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, மனசுல ஒண்ணு வச்சுட்டு நீங்க ஊழியத்துல வாழாதீங்க. நான் எதை செஞ்சாலும் ஊழியம் செய்கிறேன், பிரயோஜனமா செய்யறேன். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சில விசுவாசி ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள வச்சிடறாங்க, ஏதோ உள்ள வச்சுட்டு போயிடுறாங்க, பேச மாட்டுறாங்க, சரியா ஒரு மாதிரி எல்லாம் இருக்காங்க. நான் வந்து யாரையோ சொல்றாங்க பாஸ்ட், யாருன்னு தெரியல. கூட்டம் முடிச்சு கேட்போம், பின்னாடி செட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் கேட்டா தெரிஞ்சிடும் அது யார் அவங்க அப்படின்னு. தெரியலையே, சாப்பிட்டது பின்னாடி சாப்பிட்டுக்கலாம், முதல்ல இதை விசாரிக்கணும் முடி சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல எல்லாரும் ஐக்கியமா இருந்து பழங்க, அது ஊழியத்துக்கு மிக பிரயோஜனம் உள்ளது. ஒருவர் நல்ல ஐக்கியமா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சகோதரர்கள் சகோதரோட ஐக்கியமா இருங்க, சகோதரிமார்கள் சகோதரியோட நல்ல ஐக்கியமா இருங்க. அது வயசானாலும் சரி, வயசு கம்மியானாலும் சரி, எல்லாரோடையும் அது பிரயோஜனமா இருந்து பழகுங்க. ஊழியம் சபை எல்லாரும் பிரயோஜனமா இருக்கணும். இயன்ற மட்டும் எல்லாரோடையும் சமாதானமாய், கூடுமானால் எல்லாரோடையும் சமாதானமாய் இருங்க. ஒரு ஊருக்காரங்க ஒரு பக்கம், ஒரு சொந்தக்காரங்களா ஒரு பக்கம், அப்படி எல்லாம் நம்ம டீமா பரலோகத்து போனீங்கன்னா ஆண்டவர் நம்ம மேல யாருன்னே தெரியாது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாம் மறுரூப முகமாய் மாறிடுவோம். சோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க. குப்பிச்சு ஊருக்காரங்களா இங்க வந்து உட்காருங்க, வடசூத்துருக்காரங்களா இங்க வந்து உட்காருங்க, கம்பாளத்துறை இங்க வந்து அப்படின்னு இயேசு சொல்லவே மாட்டாரு. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியத்திற்கு பிரயோஜனமா செய்யுங்க. ஒரு சேரை தூக்கி அப்படி வச்சாலும் அது ஊழியத்துக்கு பிரயோஜனமான ஊழியம். ஆமென் சொல்லுங்க. நீங்க இந்த சபையை கூட்டி பெருக்கி தூய்மைப்படுத்துறீங்களா, அது ஊழியத்துக்கு மிக பிரயோஜனமான ஊழியம். நீங்க செய்யறதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமானது. கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்ட் சாப்பிடறாரா இல்லையோ, பாஸ்ட் தண்ணி குடிக்கிறாரா இல்லையோ, பாஸ்ட் டீ குடிக்கிறாரா, முதல்ல என் பிரச்சனை மாறணும். பாஸ்டர் என்ன டீ குடிச்சிட்டு வந்து சோமனுக்கு பாஸ்டர்
அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சிலர்லாம் வரும்பொழுது. அதனாலே டீ வச்சுட்டு வந்து ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிச்சு அனுப்பிடுங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர்லாம் பயமா இருக்கு. அத போய் நாளத்துல நானும் ஜெபம் பண்ண போனா பாஸ்டர் என்னை கண்டுக்கவே இல்லை, ஆகவே தான் நான் கண்டுக்கவே இல்லை. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்க. பிரயோஜனமான ஊழியம் செய்யுங்க. அட பாசி இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி வத்த கத்தி இருக்கிறாரு, 2 நிமிஷம் உட்காந்து ஏதோ டீ குடிப்பாரு, ஏதோ ஒண்ணு உட்காந்து ரிலாக்ஸ் எடுப்பாரு அப்படின்னு இல்ல. சோத்திரம். இங்க ஒண்ணு காமிச்சுக்கலாம், வெளியே போய் அங்க போய் காமிச்சுக்கிறது. என்ன அக்கா ரூத் அக்கா தெரியுமா உனக்கு ஜம்பவம்? நீ போனையா பாத்து ஜெபம் பண்ணாரா? உனக்கு ஜெபம் பண்ணாரா? ஆனா எனக்கு ஜெபம் பண்ணல தெரியுமா? உனக்கு விஷயம் தெரியுமா? ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நான் ரொம்ப நேரம் கால் கொடுக்க நின்ன, காலு கடுத்து 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 சொரிஞ்சு நின்ன, பாச கண்டுக்கவே இல்லைன்னா. மஞ்சள் கலர் டப்பா வச்சு குடிச்சிட்டே இருக்கிறாரு, மஞ்சள் கலர் டப்பா வச்சு குடிச்சிட்டே இருக்கிறாரு. ஆமா, குடிச்சு 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 பாக்குறாரு, என்னை பாக்குறாரு குடிக்கிறாரு, என்னை பார்க்க குடிக்கிறாரு. அவன் வந்து ஜெபம் மட்டும் பண்ண மாட்டாரு. நான் அப்படி வரைக்கும் யாருக்கும் பண்ணதே இல்லை சாமி, டீ வச்சுட்டு வந்துதான் ஜெபம் பண்ணுவேனே சாமி. பாஸ்டர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமென்னு சொல்லுங்க. எதை செய்தாலும் பிரயோஜனமா செய்யுங்க. நான் செய்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். எல்லாரும் எளிமணி இருப்போமா தேவ சமூகத்துல? அல்ல 4 விஷயத்த சொன்னேன். உலக ஆசைகளை நம்ம விடணும், இடறி போகாம பார்த்துக்கணும், இழந்ததை கொண்டு வரணும், என்ற மட்டும் பிரயோஜனமா இருக்கணும். எல்லாரும் கண்ண மூடி ஹல்லேலூயா.